இயேசுவின் நாமத்தினாலே உங்கள் அனைவரையும் இந்த பி என்கரேஜ் பை காட்ஸ் வேர்ட் என்ற சீரீஸில் நான் வரவேற்கிறேன். இன்றைக்கு கூட நம்ம பார்க்க போகிறது காட்ஸ் பீஸ் இஸ் லைக் அ லைஃப் சேவர். நம்ம எல்லாருக்கும் லைஃப் சேவரோட பர்பஸ் என்னன்றது தெரியுங்க. நீங்கள் கடலில் போட்டில் போயிட்டே இருக்கீங்க, சடனாக நீங்கள் அந்த தண்ணியில் விழுந்துடுறீங்க அப்படின்னா, ஒருவேளை லைஃப் சேவர் இருந்ததுன்னா நீங்கள் அந்த தண்ணிக்குள்ளே முழுக மாட்டீங்க, நீங்கள் மிதந்துக்கிட்டே தான் இருப்பீங்க. இல்லை அதுக்குள்ளே யாராச்சும் உங்களை காப்பாற்றிடுவாங்க. ஒருவேளை உங்களுக்கு ஸ்விம்மிங் தெரிஞ்சு நீங்கள் விழுந்தீங்கன்னா மேபி கொஞ்ச நேரம் உங்களால் தாக்கு பிடிக்க முடிஞ்சிருக்கலாம். அந்த ஐலாண்டை கண்டுபிடிக்கிற வரைக்கும், இல்லை அந்த ஷோரை கண்டுபிடிக்கிற வரைக்கும், இல்லை யாராவது காப்பாற்றுற வரைக்கும் நீங்கள் ஸ்விம் பண்ணிட்டே தான் உங்களை தாக்கு பிடிக்கலாம். அப்படி இல்லை ரொம்ப யாருமே கடைசி வரைக்கும் வரலன்னா யூ மைட் எண்ட் அப் டையிங் தட். ஸோ அதே மாதிரி தான் பட் அந்த இடத்துல ஒரு வேளை லைஃப் சேவர் இருந்தால் உங்களோட எனர்ஜி சேவ் ஆகும். நீங்கள் ஸ்விம் பண்ணிக்கிட்டு இது பண்ணிக்கிட்டுலாம் போக தேவையில்ல, அந்த லைஃப் சேவர் உங்களை காப்பாற்றிக்கிட்டு இருக்கும். அதே போல தாங்க ஏசப்பாவோட சமாதானமும், காட்ஸ் பீஸ் இஸ் லைக் தட் ஃபார் அஸ். ஓகே, அதாவது இந்த ஓஷன் ஆஃப் anxiety, in the ocean of stress, in the ocean of problems, God's peace acts as a lifesaver. Okay, அதாவது அந்த போராட்டம் என்னும் கடல் மத்தியில், அந்த சோகம் என்னும் கடல் மத்தியில், அந்த பிரச்சனை என்னும் கடல் மத்தியில் இயேசுவோட சமாதானம் உங்களுக்கு லைஃப் சேவராக இருந்ததுன்னா நீங்கள் அந்த கடலுக்குள்ளே முழுக மாட்டீங்க, பட் மிதந்துக்கிட்டே இருப்பீங்க. கூடிய சீக்கிரம் ஏசப்பா அவங்கள அந்த கடல்லேருந்து எடுத்து உங்களை கரைக்கு சேர்த்துடுவார். ஸோ இன்றைக்கு கூட நீங்கள் எதை குறித்து ரொம்ப கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கீங்க? நீங்கள் கவலைப்படுறதுனால உங்களுக்கு தண்ணிக்குள்ளே அப்படியே அந்த கடலுக்குள்ளே மூழ்கி ஐயோ மூச்சு முட்டுதே, இறந்துடலாம் போல இருக்கே அப்படின்ற ஒரு நிலைமையில நீங்க இருக்கிறீங்க. நீங்க என்னதான் எல்லாருக்கிட்டையும் சிரிச்சு பேசிட்டு இருந்தாலும் இந்த ஒரு பிரச்சனை, இந்த ஒரு போராட்டம் உங்களை நிம்மதியா வாழ விட மாட்டேங்குது. இந்த இடத்துலதான் உங்களுக்கு தேவ சமாதானம் தேவைங்க. தேவ சமாதானம் எப்படிப்பட்டது நீங்க பாத்தீங்கன்னா, நம்மளை எவ்வளோ புயல் இருந்தாலுமே அவரோட சமாதானம் நம்மளை ரொம்ப ஸ்ட்ராங்காக காத்துக்கொள்ளும். நான் சொன்னது போல் அந்த லைஃப் சேவர் மாதிரி தாங்க. அந்த கடலில் கூட அவங்க மிதந்துக்கிட்டே இருப்பாங்க. நம்ம அந்த போராட்டத்துலேயும் நம்ம முழுக மாட்டோம், பட் மிதந்துக்கிட்டே இருப்போம். ஏற்ற நேரத்தில் ஏசப்பா நம்மளை கரைக்கு சேர்த்துருவார். ஃபஸ்ட்டு நம்மளுக்கு அந்த சமாதானம் எப்படி கிடைக்கும்னா, நம்மளுக்கு ஃபஸ்ட்டு நம்ம தேவன் கூட சமாதானத்தோடு இருக்கணும். தேவனுக்கு எதிராக பாவம் செய்து கொண்டு இருந்தோம்னா நம்மளுக்கு சமாதானம் இருக்காது. தேவனுக்கு பிரியமுள்ள வாழ்க்கையை வாழ்ந்து ஃபஸ்ட் அவர் மனம் திரும்பி அவருக்கு பிரியமுள்ள வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருந்தோம்னா நம்மளுக்கு அந்த சமாதானம் நமக்குள்ள வரும். அண்ட் அந்த சமாதானம் நமக்குள்ள நிலை நிற்கும். எப்படி நிலை நிற்கும்? நம்ம அவரோட பிரசனத்திலேயே இருக்கும்போது, அவரை நம்ம துதித்து கொண்டே இருக்கும்போது, அவரோட வழிகளையே நம்ம கடைபிடித்து கொண்டு இருக்கும்போது. ஓகேவா, ஒரு வசனத்தை வாசிக்கலாம். Philippians 4:7. The peace of God which surpasses all understanding will guard your hearts and minds through Jesus Christ. ஓகேவா, தமிழில் வாசிக்கலாம். பிலிப்பியர் 4:7. அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தனைகளையும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக காத்துக்கொள்ளும். ஸோ நம்ம அதுக்கு முன்னாடி வசனம் பார்த்தீங்கன்னா, எதை குறித்தும் கவலைப்படாதீங்க, எல்லாத்தையும் நீங்கள் ஜபத்தினாலையும் ஸ்தோத்திரத்தோடு நீங்கள் ஏறிடுங்க அப்படின்னு இருக்கும். நம்ம தேவனோட சமாதானத்தை பெற்றுக்கொள்றதுக்கு நம்ம எப்பொழுதும் ஜபம் செய்கிறவர்களாக இருக்கணும். எதற்குறிச்சும் கவலைப்படக்கூடாது. அண்ட் நெக்ஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அப்போது புத்திக்கு எட்டாத சமாதானம் நம்மளை காத்துக்கொள்ளும். நம்மளோட இருதயத்தையும் காத்துக்கொள்ளும், நம்மளோட சிந்தனையும் நம்மளோட மைண்டையும் காத்துக்கொள்ளும். ஸோ இன்றைக்கு இந்த கடல்ல நீங்க மூழ்க போறது இல்லைங்க. நீங்க தேவனுக்கு உங்களை ஒப்பு கொடுக்கும் போது, தேவன் கூட உங்களுக்கு சமாதானம் இருக்கும்போது உங்களுக்கு அவரோட சமாதானம் ஒரு லைஃப் சேவரா இருக்கும். இந்த போராட்டத்துக்குள்ள நீங்க மூழ்க மாட்டீங்க. இந்த போராட்டத்தை மேற்கொண்டு ஏசப்பா அவரோட கருத்தினால உங்களை கரை சேர்ப்பார். God bless you. Let us all pray now. Jesus, we thank you for this day. அப்பா ஆண்டவரே, எங்களோட இருதயத்துல இந்த பாரங்களை நீர் அறிந்து எங்களோட பேசினீர் ஆண்டவரே. அப்பா முதலாவது நாங்கள் உங்களுக்கு எதிராக ஏதாவது செய்திருந்தா எங்களை மன்னிங்க அப்பா. கூட ஃபர்ஸ்ட் எங்களுக்கு சமாதானம் இருக்கணும் ராஜா. அப்படி இருந்தால் எங்களை சுற்றி ஒரு சமாதானம், எங்களை ஒரு வேலியை போல காத்துக்கொள்ளும். அதற்காக நன்றி தகப்பனே. எப்பொழுதும் உங்கள் வார்த்தையே தியானித்து கொண்டு உங்கள் வார்த்தையின்படியே வாழ எங்களுக்கு உதவி செய்யுங்க. அந்த புத்தி கெட்டாத தேவ சமாதானம் எங்களுக்குள்ள ஆண்டவரே ராஜா அப்பா வரட்டும் ராஜா. இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறேன் ஜீவனில் நல்ல பிதாவே. ஆமேன். ஆமேன். God bless you. Have a great day.